வேதத்தின் மகத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடனே வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய மகத்துவம் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே நம்முடைய மயிர்களெல்லாம், உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இதை வாசிக்கின்ற பொழுது ஏதோ வித்தியாசமாக இருக்கக்கூடும். ஆனால் நம்முடைய தலையில் உள்ள இந்த முடி என்று சொல்லி நாம் அழகாக சொல்லுகிறோம். இந்த முடியை கூட எண்ணி வைத்திருக்கிற நல்ல ஆண்டவர் உங்கள் வாழ்வை குறித்து எண்ணாமல் இருப்பாரோ? கட்டாயம் உங்களை குறித்து அவர் எண்ணி வைத்திருக்கிறார். இந்த எண்ணிக்கை என்பது ஒருவேளை நம்முடைய உலக வாழ்வுக்குரிய நன்மையாகவும் இருக்கக்கூடும், ஆவிக்குரிய வாழ்விலே நன்மையாகவும் இருக்கலாம். ஏனென்றால் அப்போஸ்தலர் 1:7 வாசிக்கிறோம், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் நாம் அறியாதது அல்ல. ஏனென்றால் நம்முடைய காலங்களையும் நம்முடைய வேளைகளையும் கர்த்தராகி தேவன் அவருடைய ஆதீனத்திலே எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு எனக்கு எவ்வளவு தேவை, இன்னைக்கு நம்பர் சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய தேவைகள் அநேகம் உண்டு. எனக்கு 100 வேணும், 1000 வேணும், 1,00,000 வேணும் என்று எண்ணிக்கையிலே நம்முடைய தலைமயிரை எண்ணி வைத்திருக்கிற ஆண்டவர் உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்து வைத்திருக்கிறார் என்று வார்த்தை சொல்கிறது. ஒரு நாளிலே யோபு பக்தனை குறித்து இப்படியாக நாம் வாசிக்கிறோம். யோபு 42ஆம் அதிகாரம்